பலவையால் செய்யப்பட்ட ஒரு பாலத்தை ஒரு மனுஷன் கடக்க முயற்சி பண்ணுறான். அந்த பாலத்துடைய தூரம் மட்டும் 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஆனால் இவன் 1 கிலோமீட்டர் தூரத்தை கடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த பாலம் கொலாப்ஸ் ஆகுது, உடைய ஆரம்பிக்குது. இவனுக்கு இந்த பக்கம் போனாலும் 1 கிலோமீட்டர், திரும்ப மறுமுனைக்கு போகனாலும் 1 கிலோமீட்டர், நட்ட நடுவில் மாட்டிக்கிறான். இப்போ அந்த பாலத்துடைய மறுமுனையில் பார்த்தா கடவுள் நிற்கிறது தெரியுது. உடனே இவனுக்கு பயங்கர ஹோப், கடவுளே என்னை காப்பாதுன்னு கத்த ஆரம்பிக்கிறான். கடவுளே என்னை காப்பாதுன்னு கத்துறான். ஆனால் கடவுள் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. கடவுள் நின்ற வழி நிற்கிறாப்புல. இவனுக்கு கடவுள் மேலே இருந்து ஹோப் கோபமா மாறுது. என்னடா நம்மளை என்ன கடவுள் காப்பாத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல சரி தப்பிச்சு போய் கடவுள்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இருக்க பக்கமா பார்த்து வேகமா போறான், தப்பிச்சு போறான். அந்த பாலத்தை கடந்ததுக்கு அப்புறம் கடவுள்கிட்ட கேட்கறான், ஏன் கடவுளே நான் உன்னதானே வணங்குறேன், நீ ஏன் என்னை காப்பாற்ற வரலன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கோபமா கத்தும்போது கடவுள் சொன்னாப்லையா, அடா பைத்தியக்கார பையில, இந்த பாலம் உடையாம பிடிச்சிக்கிட்டதே நான் தான்டா. அந்த பாலம் உடையிறத நான் பிடிக்காம நான் உன்னை விட்டுட்டு வந்து உன்னை காப்பாற்ற வந்தேன். அந்த பாலம் உடைஞ்சு நீ உள்ள போய் செத்து போயிருக்கேன்னு சொல்லிட்டு கடவுள் சொன்னாப்லையா. இதுல நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். கடவுள் ஏதோ ஒரு இடத்துல இருந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நம்ம காப்பாற்ற முயற்சி செய்யறாரு, நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காப்புல. நம்ம அதை விட்டுட்டு நம்ம எந்த ஒரு முயற்சி செய்யாம நம்மளோட ட்ரீமை நோக்கி ஓடாம நம்ம இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு எனக்கு பணம் வேணும் காசு வேணும்னு முயற்சி பண்ணா கண்டிப்பா சொன்னா எதுவுமே கிடைக்காது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நமக்கு பணம் வேணும்னு சொன்னா ஒன்று பேங்க்கு போகணும், இல்லை ஏடிஎம்க்கு போகணும். ஏதோ ஒரு முயற்சி செஞ்சு அங்கே போனாதான் நமக்கு பணம் கிடைக்கும். இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு எனக்கு பணம் வேணும் பணம் கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணா எதுவுமே கிடைக்காது. அதே மாதிரி தான் கடவுளுடைய உதவி நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நம்ம கடவுள்கிட்ட போகணும். அதாவது நம்ம செத்து போய் கடவுள்கிட்ட போகணும்னு சொல்லலை. நம்மளுடைய உதவி, நமக்கு தேவையான உதவி நமக்கு கடவுள்கிட்ட இருக்குன்னு சொன்னால் நமக்கு அதுக்கான முயற்சி செய்யணும். அப்போ தான் கடவுளோட உதவி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், நம்மளோட ட்ரீம் என்னன்னு பாருங்க, தேடுங்க, தேடினா கிடைக்காது, எதுவுமே கிடையாது, முயற்சி செய்யுங்க. இப்போ பொறுமையா இருக்கணும்னு கடவுள் கிட்ட கேட்டா பொறுமையா இருக்க வைப்பாரா, இல்ல பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா? தைரியமா இருக்கணும்னு கடவுள் கிட்ட கேட்டா தைரியத்தை கொடுக்க மாட்டாரு, தைரியமா இருக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுப்பாரு. என்னைக்குமே என் குடும்பத்தோட நெருக்கமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னு வைங்க, குடும்பத்தோட நெருக்கமா இருக்க முடியாதபடி ஒரு பிரச்சனையை கொடுத்து சோதிப்பாரு. அதையெல்லாம் தாண்டி நெருக்கமா வாழ்ந்து சாதிச்சு காட்டணும்.